பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலைவேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை எசேக்கியேல் எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 36வது அதிகாரம் 36வது வசனம். கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும் பாழானதை பயிர் நிலமாக்குகிறேன் என்றும், அப்பொழுது உங்களை சுற்றிலும் உள்ள மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன் என. கண்பானவர்களே, இந்த கால வேளையில் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நேராய் கடந்து வருகிறது. நம்முடைய வாழ்க்கையில் நிர்மூலமானவைகளை கர்த்தர் கட்டுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். பாழாய் கிடக்கிறவைகளை நான் பயிர் நிலமாக்குவேன். இந்த காரியத்தை நானே செய்வேன். இதை நான் செய்யும் பொழுது உங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் அறிந்து கொள்வார்கள். எதை அறிந்து கொள்வார்கள்? தேவன் நம்மோடு கூட இருக்கிறதை அறிந்து கொள்வார்கள். வேதம் சொல்லுகிறது, என்னாகமம் 23வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிப்பீர்களே ஆனால், பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனமாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அவர் வசனத்தும் நிறைவேற்றாதிருப்பாரா என்று எழுதப்பட்டிருக்கிறது. என கண்பானவர்களே, இது கர்த்தரால் சொல்லப்படுகிற வார்த்தை. வேதம் சொல்லுகிறது, எரேமியா 32:41 வாசித்து பாருங்கள். அவர்களுக்கு நன்மை செய்யும்படி அவர்கள் மேல் சந்தோஷமாயிருந்து என் முழு இருதயத்தோடும் என் முழு ஆத்துமாவோடும் அவர்களை இந்த தேசத்தில் நிச்சயமாய் நாட்டுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நமக்கு நன்மை செய்யும்படி. Glory to God. கர்த்தர் இந்த கால வேளையில் உங்களுக்கு ஒரு நன்மையை நான் செய்வேன்னு சொல்கிறாரு. அந்த நன்மை என்ன தெரியுமா? உன் வாழ்க்கையை நான் மறுபடியும் நான் கட்டி எழுப்புவேன். நீ இது இனிமேல் இந்த காரியத்தில் எனக்கு பிரயோஜனப்படாது, என்னால் செயல்படுத்த முடியாதுன்னு சொல்லி நீங்கள் முடிவெடுத்த அந்த காரியத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், நான் சொன்னேன், Glory to God, நான் நிறைவேற்றுவேன். இந்த கால வேளையில் கர்த்தருடைய வேத வசனம் சொல்லுகிறது, எசேக்கியேல் 24:14 வாசிக்கும்போது, கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இது நிறைவேறும், நான் இதை செய்வேன், நான் பின்வாங்குவதும் தப்ப விடுவதும் மனஸ்தாபப்படுவதும் இல்லை. உன் வழிகளுக்கும் உன் செய்கைகளுக்கும் தக்கதாக உன்னை நியாயம் தீர்ப்பார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். உங்களுடைய செய்கைகளுக்கும் உங்களுடைய வழிகளுக்கும் தக்கதாக கர்த்தர் இன்றைக்கு உனக்கு நியாயத்தை செய்ய போகிறார். எனக்கு அன்பானவர்களே, கர்த்தருக்கு முன்பாக நாம் எப்படி இருக்கிறோம்? நம்முடைய வழிகள் எப்படி இருக்கிறது? கர்த்தர் நன்மை செய்வதற்கு, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை கட்டி எழுப்புவதற்கு நாம் பாத்திரவான்களாய் இருக்கோமா? மற்றவருடைய பார்வையில் நாம் பிரயோஜனமற்றவர்களாய், பாழடைந்தவர்களாய், இனி இவனால் எழும்பவே முடியாது என்று சொல்லப்பட்ட வார்த்தைகளெல்லாம் நீங்கள் கேட்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது, ஆண்டவர் உங்களை கட்டி எழுப்ப நீங்கள் ஒப்பு கொடுக்கும்போது, அவர் பரிசுத்தம் பண்ணுகிற கர்த்தருங்க. Glory to God. அவர் சொல்லுகிறார், நான் அவர்கள் நடுவில் இருக்கும்போது அவர்களை பரிசுத்தம் பண்ணி நான் அவர்களுக்கு நன்மை செய்வதற்கு வேண்டிய பரிசுத்தத்தை கொடுத்து அவர்களை கட்டுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா?
நம்முடைய வாழ்க்கையை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க. ஏங்க, கர்த்தர் சொன்ன வார்த்தையை நான் சொல்கிறேன். மத்தேயு 24:35 சொல்லுகிறது, வானமும் பூமியும் ஒளிந்து போகும், என் வார்த்தை ஒளிந்து போவதில்லை. இந்த காலை வேளையில் அற்புதத்தை எதிர்பாருங்க. உங்கள் வாழ்க்கையை கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுங்க. உங்கள் வழிகளை சீர்படுத்துங்க. கர்த்தர் கட்டாயம் நன்மை செய்வார். பரலோக பிதாவே, இந்த காலை வேளைக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. அவருடைய வழிகளை, அவருடைய வாழ்க்கையை கர்த்தர் இன்றைக்கு சீர்படுத்தும், நன்மையை செய்யும். அவர்கள் எதிர்பார்க்கிற நன்மையை செய்து, ஆண்டவரே, நீர் கொடுத்த வார்த்தையை நிறைவேற்றி தரப்போகிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.